ஹாய் நண்பா, டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான HCL டெக்ல இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க, இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதுவும் வாக்கின் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் இனிஷியலாக கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸோடைய ஃபீஸை உங்கள் சேலரியிலேருந்து பே பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்பில் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இனிஷியலாக படித்து எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிவிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450+ கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 lakhs per annum, அதாவது மாதம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி. அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக ஒரு ஜாப் எடுத்துடலாம். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போவே செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஆக்யூ ஜாப் HCL டெக்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. HCL டெக் ஹையரிங் ஃபார் இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் ஃப்ரெஷர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு இப்போ வேலை வாய்ப்பு வந்திருக்கு. பேங்கிங் ப்ராசஸில் கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். HCL டெக் பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனி. நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ தற்பொழுது சென்னை HCL இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் ஃபார் பேங்கிங் செக்டாரில் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ செப்டம்பர் 26 அதுக்கப்புறம் செப்டம்பர் 27 இந்த 2 நாட்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புக்கான ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இது வந்து உங்களுக்கு சேல்ஸில் வராது, சரிங்களா? நோ சேல்ஸ் ஆர் அப்செல்லிங் ஆர் கிராஸ் செல்லிங். ஸோ இது வந்து உங்களுக்கு சேல்ஸில் வராது அப்படிங்கிறதுனால டார்கெட் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுங்க. ஈஸியான ஒரு ஜாப் தான். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு ஃப்ரெஷர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதிகபட்சம் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 12th கேன் பி கன்சிடர், ஓகேங்களா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள், ஓகேங்களா? 12th முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 12th வரைக்கும் படிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி டிகிரியில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். ஏஜை பொறுத்தளவு குறைந்தது 20 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ வயது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கான ஒர்க் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து UK ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஆல்சோ சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவு வருஷத்துக்கு 2.5 to 2.8 lakh per annum, அதாவது மாதம் எப்படி பார்த்தாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு 25,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆஃபீஸ்லேருந்து 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் மற்ற மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் ஆஃபீஸ்லேருந்து 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க சென்னை போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான். ஸோ வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 செப்டம்பர் 27 இந்த 2 நாட்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க. டைமிங் வந்து மதியம் 12:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தீப்தி அப்படிங்கிற ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒர்க் லொகேஷன் வந்து சென்னை சோழிங்கநல்லூர் பிரான்ச்சில் தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான லொகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. HCL ஆஃபீஸ் நாவலூர் தாலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு நாவலூர் இல்லைனா சோழிங்கநல்லூர் பிரான்ச்சஸில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமாக எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வெர்பல் அண்ட் ரிட்டனில் கண்டிப்பாக இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the ability to multitask and குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி அப்படி இல்லைனா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் 12th கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அதர் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தளவு உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் உங்களுக்கு ஹோம் பிக்கப் அண்ட் ட்ராப் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாரத்தில் உங்களுக்கு 5 நாட்கள் தான் வேலை நாட்கள், 2 நாட்கள் உங்களுக்கு விடுமுறை கொடுத்துட்றாங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக லிங்க்டின் பேஜில் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிங்க்டின்ல HCL டெக்கினுடைய அஃபிஷியல் பேஜில் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வெப்சைட்க்கு வந்துட்டு ஈஸி அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கா, ஜஸ்ட் இதை ஃபார்மாலிட்டிஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இன்டர்வியூ லொக்கேஷனுக்கு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ ரவுண்டை கிளியராக கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிரும். ஸ்டார்டிங்கில் ஒரு டெக் கம்பெனியில் ஒரு நான்-IT கேட்டகரியில் இங்கே ஒரு 25,000 சேலரியில் ஜாப் எடுக்கலாம். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். செப்டம்பர் 26, 27 2 நாட்கள் இன்டர்வியூ இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எங்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் DM பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.